அஸ்ஸலாம் அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பெருநாள் கொண்டாட்டம் இன்னும் முடியலல்ல? இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ்ல பரோட்டா சாப்பிட்டா உடம்புக்காகாதுப்பா அப்படின்னு டயட் பேசுறவங்க வாய அழைக்க போறோம். ஆமாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போறது சாஃப்டான கோதுமை பரோட்டா. அதுக்கு காம்பினேஷனா நம்ம ஊரு ஸ்டைல்ல கம கமன்னு இருக்கிற ஒரு கரியானம் மட்டன் குழம்பு. இந்த காம்போவை ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் வாரம் வாரம் இதத்தான் செய்ய சொல்லுவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல கரியானத்துக்கு பேஸ ரெடி பண்ணிப்போம். ஒரு குக்கர்ல 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்ல பஞ்சு போல வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 பகுதி தேங்காய், அதாவது 1/4 மூடி, அப்புறம் 10 முந்திரி, இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சு வைங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல 100 ml ஆயில் ஊத்துங்க. எண்ணெய் சூடானதும் 3 பட்டை, 5 கிராம்பு, 4 ஏலக்காய் போட்டு தாளிங்க. வாசனை வந்ததும் நறுக்குன 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளி, 5 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 1/2 கைப்பிடி மல்லி இலை எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்குங்க. இப்போ மசாலாக்களை இறக்கலாம். 3 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு தூக்கலான வாசனைக்கு 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மசாலா வதங்கினதும் நம்ம வேக வச்ச கறிய அந்த தண்ணியோட சேர்த்து உள்ள ஊத்துங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்து மூடி வேக விடுங்க.
இப்போ நாம அரைச்சு வச்ச தேங்காய் முந்திரி பேஸ்ட் சேருங்க. இந்த முந்திரி தான் குழம்புக்கு ஒரு ராயல் திக்னஸ் கொடுக்கும். மீடியம் ஃப்ளேம்ல கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு இறக்குனா கம கமன கரியானோ ரெடி. ஆனம் ரெடி. இப்போ பரோட்டாவுக்கு மாவு பிசையலாம். ஒரு அகலமான பாத்திரத்துல 200 கிராம் கோதுமை மாவு, கூடவே 300 கிராம் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. முழுசா கோதுமையில செஞ்சா ரப்பர் மாதிரி ஆயிடும். அதான் இந்த 50-50 ரேஷியோ. இது கூட தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சீனி. சீனி போட்டாதான் பரோட்டா சுடும்போது அந்த அழகான கோல்டன் கலர் வரும். ஒரு முட்டை சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணீர் ஊத்தி கைய வச்சு நல்ல சாஃப்டா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளர பிசைஞ்சுக்கோங்க. மாவை சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சு மேல ஆயில் தடவி ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க கத்துக்கிட்ட வித்தை எல்லாம் இறக்கி நல்ல மெலிசா தேய்ச்சு வீசி பரோட்டா பேடா ரெடி பண்ணி வைங்க.
தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிட்டு நம்ம தட்டி வச்சிருக்க பரோட்டாவை போடுங்க. சுத்தியும் நெய்யோ அல்லது ஆயிலோ ஊத்தி 2 பக்கமும் நல்லா வெந்து அந்த கோல்டன் பிரவுன் ஸ்பாட்ஸ் வரும்போது எடுத்து தட்டுல வைங்க. பரோட்டாவை சூடா இருக்கும் போதே கைய வச்சு சுத்தியும் ஒரு தட்டு தட்டினீங்கன்னா சும்மா லேயர் லேயரா பிரிஞ்சு வரும். அவ்வளவுதான் மக்களே, சுட சுட லேயர் கோதுமை பரோட்டாவை தட்டுல வச்சு அதுக்கு மேல நம்ம கறி ஆனத்தை தாராளமா ஊத்தி நல்லா ஊற வச்சு ஒரு வாய் சாப்பிட்டீங்கன்னா சும்மா சொர்க்கம் கண் முன்னாடி வந்துட்டு போகும். நீங்களும் உங்க வீட்ல இந்த சூப்பரான காம்போவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீட்ல பரோட்டா சாஃப்டா வந்ததா இல்லையான்னு காமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு அட்டகாசமான ரெசிபியோட சந்திக்கிறேன். டாடா, பை பை. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.